ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே. ஓரளவுக்கு 1 மந்த் ஆக போகுது. ஆ, அதேமாரி ஸ்டோரி ஸ்பெல்லிங் போட்டீங்க, அதுலேயும் நான் ரீச் ஆகிட்டேன். இப்போ சூப்பர். ஓகே, இப்போ ஓகே. என்னன்னா அடுத்து உங்கள் இன்ஸ்டியூட் மேலே என்ன அபிப்பிராயம்னா, இப்போ வந்து சில்ட்ரன்ஸு கோடிங் போட்டுருக்கீங்க. ஆமா, கிட்ஸ் கோடிங் கிளாஸ் போட்டுருவோம். ஆமாம், அந்த கிட்ஸ் கோடிங் வந்து எனக்கு பேரன் பேத்திலாம் இருக்காங்க. ஓகே, ஓகே. அவங்களுக்கு எப்படி சொல்லி தருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லணும். என் பிள்ளைகிட்ட போய் நான் சொல்லணும். ஓகே. அது எப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசிக்கிடுவேன். ஃபைன், ஃபைன். ஆக்சுவலாக கிட்ஸ் கோடிங் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் கிளாஸஸ் எடுக்கிறோம். சரி. கோடிங் கிளாஸ்ன்றது சின்ன பிள்ளைங்களுக்காக அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிங்னா ஃபுல் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கோடிங் ஃபுல்லாக சொல்லி தரப்போதில்லை. சரி. கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இமேஜினேஷன் நிறையா இருக்கும். ஸோ அவங்களோட இமேஜினேஷனை நம்ம டு த பாயிண்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற கோடிங் கிளாஸ் இருக்கும். இட்ஸ் லைக் அ போஸ்டர் கிரியேஷன் மாதிரி ஸ்டார்டிங்கில். ஸோ அதை ஸ்டார்டிங் பண்ணி பெயிண்ட் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த கிட்ஸ் கோடிங்குள்ளே இமேஜினேட்டிவ் கொண்டு வந்து அடுத்து நம்ம கோடிங்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ அந்த 5th ஸ்டாண்டர்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த கோடிங் கிளாஸில் கொஞ்சம் ரீச் கிடைக்கும், நல்லாவே நாலேஜ் இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஏரியாவில் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க நல்லா என்ன சொல்கிறது க்ரியேட்டிவிட்டி மைண்டாக இருப்பாங்க. அப்போ குழந்தைங்க வந்து சின்ன பிள்ளைலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த பரதநாட்டிய கிளாஸ்லாம் சின்ன வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கலைகள் கற்றுக்கணும் சின்ன வயசுலேருந்து 5ல் விளையாது 50 விளையாது. ஸோ லைக் வைஸ் வந்து நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே, ஏன்னா இது போகிற காலம் வந்து ஏஐ நம்மளை ஆள போகிறது கம்ப்யூட்டர்ன்றப்போ நம்ம கம்ப்யூட்டர் ஆள கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து அதை கொண்டு வந்தா நல்லது. கிட்ஸ் கோடிங் கிளாஸ் நம்ம 500 தான் சார்ஜ் பண்ணுவோம். மந்த்லி 8 கிளாஸஸ் வரும். அதனால கொண்டு சேர்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் சிலபஸ் சம்மந்தம்னா இன்ஸ்டியூட் வாங்க, நம்ம கிளாஸில் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே மேடம். அப்போ என் மகனை வர சொல்கிறேன். கண்டிப்பாக வர சொல்லுங்கள். என் பொண்ணு அவங்க பேர் சேவன் போயிட்டு இருக்கா. சரி, உங்கள் 2 பேர்த்தையும் வர சொல்லுங்கள். கண்டிப்பாக வர சொல்லுங்கள். நீங்கள் சேர்த்து வச்சிடணும். உங்கள் வந்து நம்பி நான் அனுப்பிடுவேன். நீங்கள் ஏற்கனவே எனக்கு நல்லா இது கொடுத்துருக்கீங்க, நான் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி என் பேரன் வீட்டுக்கு உங்களுக்கு சொல்லி நல்லா நம்பிக்கை எனக்கு ஓகே சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு நம்பிக்கை உங்களே கான்ஃபிடண்டாக கொண்டு வந்துட்டோம். சின்னதில் கொண்டு வர மாட்டோமா? நாங்கள் கூட்டிட்டு வாங்க.